டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயை குறைப்பதற்கு நிறைய மூலிகைகள் இருக்கு. மூலிகைகள் அன்றாடம் நம்ம வீட்டுல பயன்படுத்தும் பொழுதே சர்க்கரையோட அளவு நமக்கு குறையிறது நல்லாவே தெரியும். சரி, சர்க்கரை அளவு குறைப்பதற்கு ஜென்ரலாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகை. அதாவது ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பஞ்சாங்கம் அப்படின்னா ஆவாரை முழு தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சரி, அதாவது அதனுடைய மலர்கள். மலர்கள் தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். இலைகள், இலைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆவாரை பூவோட இலையும் சேர்த்து பயன்படுத்தும் பொழுதும் அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக இருக்கும். வேர் பகுதி, அதனோட பட்டை பகுதி, பிசின், இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்ற ஒரு மருந்து. இந்த ஆவாரை பஞ்சாங்கம் சொல்லிட்டு நீங்க கடையில கேட்டீங்கன்னாவே இது 5ம் சேர்ந்த மாதிரியே நமக்கு கொடுத்துருவாங்க. பொதுவாக இந்த ஆவாரம் பூ நமக்கு சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூலிகை. பெரும்பாலும் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்துவாங்க. காலையில இந்த ஆவாரம் பூ டீ குடிக்கிறேன். ஏன்னா நம்ம கிளினிக் வரக்கூடியவங்க நிறைய பேர் சொல்றது, மேம் சுகர் இருக்கு, இந்த மருந்துகள் எல்லாம் ஓகே நான் சாப்பிட்றேன், ஆனா இதனோட தொடர்ந்து இத்தனை வருடங்களாக நான் ஆவாரம் பூ டீ பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆவாரம் பூ அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆவாரம் பூன்னு சொல்லும்பொழுது இதுல தங்கச்சத்து, இரும்புச்சத்து நிறைய இருக்கக்கூடிய மூலிகை. அதனால நம்மளுடைய தசை பகுதியா இருக்கட்டும், நரம்புகளா இருக்கட்டும், அதை வலிமை சேர்ப்பதற்கு நமக்கு முக்கியமான மூலிகையாக ஆவாரம் பூ நமக்கு இருக்கு. ஆவாரம் பூவை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் வலிமை அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கும் நமக்கு ஆவாரம் பூ பயன்படுது. தொடர்ந்து ஆவாரம் பூ நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல நன்மைகள், அதாவது கழிவுகள் வெளியேறும், கல்லீரல், நமக்கு லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும் பயன்படுது. சுகர்னால ஏற்படக்கூடிய நம்ம உடல்ல அதிகமான சுகர் லெவல் அதிகமாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நமக்கு கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும், சுகர்னால எனக்கு கால் ஒரு மதமதப்பு இருக்கு, கால் பாத எரிச்சல் இருக்கு, அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு ஆவாரம் பூ பயன்படுது. இந்த ஆவாரம் பூ கண் பார்வை பிரச்சனைகள் இருக்கும்போது, பார்வை குறைபாடு இருக்கும் போதும் நமக்கு இதை பயன்படுத்தலாம். இது எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு ஒரு 3 மாதங்கள் வரைக்கும், இப்போ கூட நமக்கு பார்த்தோம்னா ஆவாரம் பூ நமக்கு சீசன் தான் கிடைக்கக்கூடியது. இதை வாங்கி அந்த பூக்களை நம்ம தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைத்து இதனோட கொஞ்சம் சீரகம், மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய ஆற்றல்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பிளட் சுகர் லெவல் குறையறதுக்கு ஆவாரம் பூ ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு ஆவாரம் பூக்கள் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காத போது உலர்ந்த ஆவாரம் பூக்களை நம்ம பயன்படுத்தலாம். உலர்ந்த ஆவாரம் பூக்கள் அப்படின்னு சொல்லும்போது இது பவுடர் ஃபார்ம்லயோ இல்ல டீ மாதிரியோ நமக்கு அவைலபிளா இருக்கும். கடைகள்ல கிடைக்கும். இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஆவாரம் பூக்களை நம்ம உலர்ந்த மலர்களை வாங்கிட்டு கூட வீட்டுல சில மூலிகைகள் இதனோட சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. உலர்ந்த ஆவாரம் பூக்கள்ல ஒரு எவ்வளவு இருக்கணும், அதாவது ஒரு 300 கிராம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இதை மிக்சியில போட்டு நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட 50 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும், 50 கிராம் அளவுக்கு மிளகு நம்ம சேர்த்துக்கணும், 20 கிராம் அளவுக்கு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் 10 கிராம் அளவுக்கு கிராம்பு. இது எல்லாமே இந்த அளவுப்படி லேசா வறுத்து பொடி செய்து அந்த ஆவாரம் பூ நம்ம உலர்ந்து பொடி செய்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனோட கலந்துடணும். அதனோட கலந்து நம்ம எடுத்து வைக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், முக்கியமாக சுகர், நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் குறையறதுக்கு இந்த ஆவாரம் பூ டீ நமக்கு பயன்படுது. நான் சொன்ன மாதிரி இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து டீ மாதிரி நம்ம குடிக்கும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். கால் பாத எரிச்சல் குறையறதுக்கு, சுகர் லெவல் குறையறதுக்கு தொடர்ந்து இந்த டீ ஒரு மாதம் நம்ம சாப்பிட்டுட்டு டயட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா
1 மாதம் பிறகு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சுகர் லெவல் நமக்கு நிறைய குறைஞ்சிருக்கும். ஸோ இதை தாண்டி ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சித்த மருத்துவத்தில் நிறைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, இப்போ சுகர்னாலேயே நமக்கு கால்ல நிறைய புண்கள் இருக்கும், டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த புண்கள் இருக்கும் போதும் ஆவாரம் பூ மற்றும் இலைகள் ரெண்டுமே நல்லா அரைத்து இது என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய், ஸோ ஒரு சின்ன கிண்ணத்திலயோ நம்ம மண் சட்டிலையோ நல்லெண்ணெய் எடுத்துட்டு அதுல இந்த அரைத்த விழுத சேர்த்து நம்ம கலந்துகிட்டே வரணும். ஸோ லேசா நம்ம நல்லா கலந்த பிறகு புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல, சூடுலாம் ஆறிய பிறகு புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த எண்ணெயோட எடுத்து இதை அப்படியே வைத்து நம்ம கட்டிடணும். இப்போ தொடர்ந்து இதை கட்டும் பொழுது நமக்கு சுகர் லெவல் குறையும். ஸோ உள்ளுக்கும் நம்ம ஆவாரம் புட்டியை பயன்படுத்தலாம். அதற்கப்புறம் கால்கள்ல இதை வைத்து நம்ம கட்டும் பொழுது தினம்தோறும் அந்த புண்கள் நமக்கு ஆற ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லும் பொழுதே நல்ல வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும், புண்கள் ரவுண்டா நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது சரியாகிறதுக்கு நமக்கு மிக சிறந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். ஸோ அப்ப இந்த ஆவாரம் பூவை இலைகளையும் நம்ம அரைத்து இந்த மாதிரி நல்லெண்ணெயோடு சேர்த்து வதக்கி கட்டும் பொழுது புண்கள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதுவே சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா ஆவாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்துமே இருக்கு. இந்த மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆவாரை, கொன்றை, நாவல், முத்தக்காசு, கடல் அழிஞ்சில், கோஷ்டம், மருதம்பட்டை இந்த மூலிகைகள் எல்லாமே இதனோட சேர்ந்து இருக்கு. இந்த மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடல்ல சுகர் லெவலை குறைக்கிறதுக்கான முக்கியமான மூலிகைகள். ஸோ இது நம்ம இந்த ஆவாரை குடிநீரை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆவாரம் பூவை நம்ம பச்சையாக கிடைக்கக்கூடிய காலங்கள்ல பயன்படுத்தலாம். அல்லது உலர்ந்த ஆவாரம் பூ இருந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மற்ற மூலிகைகளோடு சேர்த்து பயன்படுத்தும் பொழுது இதனால நமக்கு பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவுல ஆவாரம் பூவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மருந்து முறைகளை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.